श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति परागपद्धति श्लोकं 367 आपादवल्लभतनोरकुमारयूनः पादावनि प्रविशतो यमुनानिकुञ्जान् आसीदनङ्गसमरात् पुरतः प्रवृत्तः सेनापराग इव ते पदवीपरागः. பதபதார்த்தம். ஹே பாதாவணி, வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே, தே உன்னுடைய பதவி பராகா வழியில் உண்டான தூளியானது ஆபாத வல்லவ தனோஹோ கவனிக்காமல் பார்த்தால் இடையனாக தோன்றுகின்றவனும் யமுனையாற்றங்கரையில் இருக்கின்ற நிகுஞ்சான் கொடிவீடுகளை பிரவிஷதா நுழைகின்றவனுமான அகுமார யூனஹா குழந்தை பருவமில்லாத 18 வயது பருவமுள்ள ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அனங்க சமராத் புரதஹா மன்மதனுடைய சண்டைக்கு முன்பு பிரவருத்தஹா உண்டாயிருக்கின்ற சேனாபராக இவ சேனையினுடைய தூளி போல ஆசீத்து இருந்தது அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இந்த ஸ்லோகத்தின்படி கிருஷ்ணன் ஒரு போர் வீரன். இந்த போர் வீரன் சண்டை போடுறதுக்காக கிளம்பும் பொழுது, ஒரு போருக்காக கிளம்பும் பொழுது யார் துணையாக இருக்கா? ஒரு பெரிய சேனை வேணும் இல்லையா? ஒரு போர்னு கிளம்பினோன்னா அப்போ யார் துணையாக இருக்கா? அந்த சேனையாக யார் இருக்கா அப்படின்னா பாதுகாதேவி இருக்கா. இப்போ யாரோட போர் புரியறதுக்காக கிருஷ்ணன் கிளம்புறார் அப்படின்னு பார்த்தான்னா கோபிகைகளோட போர் புரியறதுக்காக கிருஷ்ணன் கிளம்புறார். கோபிகைகளோட என்ன போர் புரியறதுக்காக கிளம்புறார் அப்படின்னா அனங்க சமராத் புரதகா மன்மதனுடைய சண்டைக்கு முன்பு. ஆக ஒரு மன்மத போர் புரியறதுக்காக அவர் கிளம்புறார். அப்போ அவருக்கு அந்த போர் வீரனுக்கு ஒரு சேனையா யார் துணைக்கு இருக்கா அப்படின்னா பாதுகையானவள் இருக்கா அப்படின்னு சொல்கிற அழகான ஸ்லோகம். இதில் 2 வார்த்தை அழகாக நம்ம சுவாமி கொடுத்துருக்கார். ஆபாத வல்லவ தனோஹோ அப்படின்னு. அதாவது ஆபாத வல்லவ தனோஹோ அப்படின்னா கவனிக்காமல் பார்த்தால் இடையனாக தோன்றுகின்றவனும் அப்படிங்கிறது நம்மாண்டவன் வியாக்கியானம். இது உத்தமூர் சுவாமி வியாக்கியானம் மேலாக பார்க்கும் பொழுது இடையன் உருவம் கொண்டவனாய். அதாவது என்ன சாய்க்கிறார்னா பெரியவாள்லாம் வெறுமை வெளிப்பூச்சில் பார்த்தான்னா இவர் இடையன் மாதிரி தான் தெரிவர். ஆனால் இவர் வைகுந்த குட்டன். இவர் வானிலவரசு வைகுண்ட குட்டன். இவர் எப்பவுமே இருக்கக்கூடிய நித்திய யுவாவான இவர் மேலாக பார்த்தா இடையனா தோன்றும். ஆனால் இவர் எம்பெருமான் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்னா பாதுகைக்கு தெரியும். அதனால் அவள் என்ன பண்ணுறான்னா ஒரு சேனை மாதிரி கூட இருந்து காப்பாத்துறா அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆபாத வல்லவ தனோஹோ. அந்த மாதிரி இன்னொரு வார்த்தை அகுமார யூனஹா. அகுமார யூனஹா அப்படின்னா குமாரப்பிராயமின்றியே யுவாவாய் அப்படின்னு, குழந்தை பருவமில்லாத 18 வயது பருவமுள்ள ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அப்படின்னு வியாக்கியானம். அதாவது பெருமாள் எப்பவுமே நித்திய யுவா தான் அவர். நம்ம சொன்ன மாதிரி வானிலவரசு வைகுண்ட குட்டன் அவர். அதனால் அவர் எப்பவுமே நித்திய யுவா தான். அவருக்கு வயசார்துன்றதே கிடையாது. அதனால் அவர் கோபிகைகளோட மன்மத போர் புரியறதுக்காக போகிறார். இது பெரியாழ்வாரும் எடுத்திருப்பார். உன்னோடு தங்கள் கருத்தாயின செய்து வரும் கண்ணியரும் மகிழ அப்படின்னு. போர் புரியறது அப்படின்னா சண்டை போடுறது அப்படின்னா யாருக்கோ ஒருத்தருக்கு வெற்றி ஒருத்தருக்கு தோல்வின்னு இருக்கும். ஆனால் இந்த கோபிகைகள் கிருஷ்ணனோட புரிஞ்ச போரில் 2 பேருக்குமே வெற்றி தான். 2 பேருமே 2 பேரையுமே ஜெயிச்சவா தான். அந்த மாதிரி ஒரு போர். ஆனால் என்னென்னா அந்த அந்த கோபிகைகளோட அம்மாக்களுக்கெல்லாம் அவ்வளோ பயமாக இருக்கும். இந்த கிருஷ்ணன் வரான் அப்படின்னு தெரிஞ்சாலே ஐயோ நம்மாத்து பொண்ணு அயச்சின்னு விடுவானோ அப்படின்ட்டு. இது பெரியாழ்வார் ரொம்ப அழகாக எடுத்திருப்பார். இதுக்குன்னே அவர் ஒரு தசகம் கொடுத்துருப்பார். அதில் சுரிகையும் தெரிவில்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட, அதாவது சுரிகை இவர் வச்சுருக்கிற அந்த குட்டி கத்தி வில்லு செண்டுகோல் இதெல்லாத்தையும் மேலாடை இதெல்லாத்தையும் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போயிடுறாளாம். தோழன்மார் கொண்டோட ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்றி, ஒரு கையால் ஒரு ஃப்ரெண்டோட கழுத்தில் தோளில் கை போட்டுருக்கார். ஆணிரையினம் மீள குறித்த சங்கம். இந்த மாடுகள்லாம் 4 பக்கமும் தெரிச்சு ஓடும் பொழுது அதை எல்லாத்தையும் ஒரே அந்த குரூப்பில் கொண்டு வரணுங்கிறதுக்காக இவர் ஒரு அந்த சங்கு மாதிரி இருக்கிறது ஒன்றுத்த ஊதரர்.
அது ஊதின உடனே எல்லாம் ஒரே இடத்துல வந்து சேர்ந்துடும். அந்த மாதிரி கிருஷ்ணனானவர் சாயங்காலம் இந்த ஆணிரைகளெல்லாம் மேய்ச்சிட்டு அவர் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த ஊருக்குள்ளே நுழையிறார். டெய்லி இந்த மாதிரி வருவார். இவர் எப்போவுமே எப்படி இருப்பார் அப்படின்னா, பூனி தொழுவினில் புக்கு புழுதி அலைந்த பொன்மேனி தான் இவர். எப்போவுமே இவர் தூசாக தான் இருப்பார். இந்த மாடுகளோடு இருக்கிறதுனால, அந்த குளம்படியினால் ஏற்படுற அந்த தும்பு தூசுனால எப்போவுமே இவர் வந்து அந்த தூசுகளோட தூளிகளோட தான் இவர் எப்போவுமே இருப்பார். அந்த மாதிரி இவர் உள்ளே வரார். அந்த ஊருக்குள்ளே சாயங்காலம் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு உள்ளே வரார். வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன். இந்த மாதிரி திரும்பி வரும்போது ரொம்ப டயர்டாகி வரார். இத்தனைக்கும் அவர் ஒன்றும் அப்படி ஃப்ரெஷ்ஷாலாம் கூட வரல. வாடிய கண்ணன் மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாள். அந்த அவரோட அந்த திருமேனி சௌந்தரியம்ன்றத அந்த அழகை வந்து பார்த்துட்டு நிற்கிறா ஒரு பொண்ணு. அருகே நின்றாள் ஒரு பொண்ணு. இதையே பார்த்துன்னு அங்கே நிற்கிறா. என் பெண் நோக்கி கண்டாள் அப்படிங்கிற. அதாவது இது வந்து ஒரு அம்மாவுடைய பாசுரம். இது ஒரு கோபிகையான ஒரு பெண்ணுடைய தாயினுடைய சொல்கிற மாதிரியான பாசுரம். அருகே நின்றாள் என் பெண் நோக்கி கண்டாள் அது கண்டு இவ்வூர் ஒன்று புணர்க்கின்றதே அப்படிங்கிறா. அதாவது இந்த மாதிரி கிருஷ்ணன் உள்ளே வரான். ஊருக்குள்ளே வரும்பொழுது எங்காத்து பக்கத்தாத்து பொண்ணு அந்த கிருஷ்ணனை பார்த்துட்டே நின்றா. அதை என் பொண்ணு பார்த்துந்தா. யாரை பார்க்குறா இந்த பொண்ணு அப்படின்ட்டு அவள் திரும்பி கிருஷ்ணனை பார்த்தா. அவ்வளோதானே தவிர கிருஷ்ணனை பார்க்கணுன்னு அவள் பார்க்கல. பக்கத்தாத்து பொண்ணு யாரை பார்த்துட்டுருக்கான்னு பார்க்கும் பொழுது கிருஷ்ணனை பார்க்குறான்னு தெரிஞ்சுது. அவ்வளவே தான். ஆனால் இந்த ஊர் என்ன பழி சொல்லும் அப்படின்னா, என் பொண்ணு கிருஷ்ணனையே பார்த்துந்தான்னு பழி சொல்லுமே அப்படின்னு ஒரு அம்மாவின் வருத்தமாக இந்த பாடலை பதிவு பண்ணுறார் பாசுரத்தை. ஆக எல்லா பொண்ணுமே கிருஷ்ணனை தான் பார்த்துட்டுருக்கும். ஆனால் எல்லா அம்மாவுமே நினச்சிப்பா நம்மாத்து பொண்ணு ரொம்ப சமத்து, பக்கத்தாத்து பொண்ணு தான் கிருஷ்ணனை பார்த்துட்டுருக்கு, அதை தான் என் பொண்ணு பார்த்துட்டுருக்கா அப்படின்னு நினச்சிப்பா. ஆக கோபிகைகள் ஒத்தரொத்தரோடையும் இந்த மன்மத போர் புரிஞ்சிருக்கார் கிருஷ்ணன். ராசக்கிரீடையில் நமக்கு அது தெரியும். ஆனால் அந்த போருக்கு கிருஷ்ணனுக்கு துணையாக இருந்தது யார், சேனையாக இருந்தது யார் அப்படின்னா, அந்த பக்தி, அந்த பாசம், அந்த கிருஷ்ணன் மேலே அந்த அளவு கடந்த நேசம் அந்த கோபிகைகளுக்கு வரத்துக்கு கூட யார் காரணமாக இருந்தார்னா பாதுகாதேவி தான். ஏன்னா அந்த தூளியானது அவள் மேலே படும் பொழுது, பெருமாளோடு சேர்ந்த அந்த பாதுகையின் தூளியானதவா மேலே படும் பொழுது அவளுக்கு அந்த பக்தி இல்லாமல் எப்படி போகும்? ஆக கிருஷ்ணனானவர் அகுமார யூனகா, குழந்தை பருவமில்லாத 18 வயது பருவமுள்ள ஸ்ரீகிருஷ்ணன். கிருஷ்ணனை யார் எப்படி பார்க்குறாளோ அவளுக்கு அப்படி சேவை சாதிப்பார். ஆழ்வார் அவர் பொய்கை ஆழ்வார் சாய்ச்சாமை தமருகந்த எவ்வுருவம் அவ்வுருவம் தானே அப்படின்னு பெருமாள் வந்து குழந்தையாக பார்த்தா குழந்தையாக தெரிவர், யுவாவாக பார்த்தா யுவாவாக தெரிவர். ஆக இந்த கோபிகைகளுக்கெல்லாம் அவர் வந்து கிருஷ்ணனானவர் ஒரு மன்மத போர் புரியறதுக்கு அந்த தூளிகளுக்கு யாருடைய தூளிகள் அப்படின்னா பாதுகையினால் உண்டாக்கப்பட்ட வழியில் உண்டான தூளிகள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக கிருஷ்ணனான ஒரு போர் வீரனுக்கு துணையாக நிற்கும் சேனை யார் அப்படின்னா பாதுகாதேவி அப்படின்ற ஒரு அழகான ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.